வா மச்சான், இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். உனக்கு 100 ஆயுசு. 100 வயசு வாழணும்னு எனக்கு ஆசை கிடையாது. மனுஷங்க மேலே நம்பிக்கை போக போக வாழவே பிடிக்கல. ஏன் மச்சான் இவ்வளவு விரக்தியா பேசுற? சக்தி, நிலா, திலீபன் 3 பேரும் மாமா விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கூடவே போயிட்டாங்க. என்னால நம்பவே முடியலையே. உயிருக்கு உயிரா வளர்த்த அப்பாவை விட்டுட்டு போறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி மனசு வந்தது? எனக்கு அதான் புரியலம்மா. இவ்வளோ நாள மாமா அவங்க மேலே காட்டின பாசத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சுல்ல. ஒரு அப்போட தியாகம் பாசத்துக்கெல்லாம் இவ்வளோதான் மதிப்பா? மாமா ரொம்ப பாவனே. அவங்க 3 பேரும் இல்லாம அவர் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அவங்க 3 பேரையும் பிரிஞ்சு அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியல. 3 பேரும் அவங்க பின்னாடி போறத பார்த்து என்னாலே தாங்கிக்க முடியல. பாவம் மாமா, அவர் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும்ல. பிள்ளைங்க பெத்தவங்க கூட தான் இருக்கிறது சரின்னு அவர் தன்னை சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. நிலவும் திலீபனும் கிளம்பி போனது கூட எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஏன்னா வயசும் பக்குவமும் கம்மி தான். ஆனா சக்தி மாமா உதறி தள்ளிட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. சக்தியை நான் காதலிச்சதுக்கு காரணமே அவர் சராசரி பொண்ணு இல்லைங்கிறதுனால தான். அவளும் மாறிட்டான்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல் தடவை அவளை பத்தி நினைக்கிறப்போ மனசுக்கு சங்கடமா இருக்கு. மச்சான், சக்தியை பத்தி நீ பேசுறது சரியில்லை. என்ன இருந்தாலும் சிவனேசா அவங்கள தூக்கிட்டு வந்து வளர்த்தவர். தட்சிணாமூர்த்தி சாரும் வள்ளியம்மையும் அவங்கள பெத்தவங்க. பிள்ளைங்க பெத்தவங்களோட சேர்றது தானே நியாயம். அதை போய் நீ எப்படி தப்புன்னு சொல்லலாம்? நீங்க சொல்ற நியாயத்தை நானே ஏத்துக்கிறேன். ஒரு பக்கம் சந்தோஷத்தையும் இன்னொரு பக்கம் கஷ்டத்தையும் கொடுக்கறது நியாயம் இல்லை. 2 பக்கமும் லாப நஷ்டம் இல்லாம கொடுக்கணும், அதான் நியாயம். மாமா ரத்தமும் சதையுமா 3 உயிரை வளர்த்துருக்காரு. அவங்க தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த உலகமே அவருக்கு இல்லைன்னு மொத்தமா பிடுங்குறப்போ அது எந்த விதத்தில் நியாயமாகும்? மாப்பிள்ள, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. சக்தியை கல்யாணம் பண்ணணுங்கிறதான உன்னோட ஆசை. இப்போ அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துட்டா. அப்படி அவங்க அப்பா அம்மாவோட பக்குவமா பேசி கல்யாணம் பண்றதுக்கான வழியை தான் பார்க்கணும். சம்பந்தம் இல்லாத சிவனேசனை பத்தி எது கவலைப்பட்டு நீ? ஆமா, சக்தியால தானே நம்ம போய் அவர்கிட்ட சம்பந்தம் பேசணும். இப்போ சக்தியே அவரை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. இனிமே எதுக்கு நம்ம அந்த ஆட்டோக்காரனை பத்தி பேசிக்கிட்டு? இந்த பாருக்கா, அப்படிலாம் பேசாதீங்க. சக்தியோட அப்பாங்கிறனால தான் மாமா எனக்கு உறவில்லை. மாமாவோட பொண்ணுங்கிறனால தான் சக்தி எனக்கு பழக்கமானா. அதனால தான் நம்ம சம்பந்தம் பேசவே போனோம். அவள் தட்சிணாமூர்த்தி பொண்ணா இருந்திருந்தா அவளை பார்க்க கூட வாய்ப்பு இல்லாமல் போயிருக்குல்ல. இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சக்தி எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மாமாவும் முக்கியம். மாமாவோட நல்ல குணங்கள் அப்படியே சக்திகிட்ட இருந்தனால தான் நான் அவளை விரும்பினேன். அப்படிப்பட்ட நல்ல மனுஷனே அவள் தூக்கி எறிஞ்சிட்டு போறான்னு என்ன சொல்றேன்னு தெரியல.
அந்த பையன் சரி மாமா. வாங்கம்மா வாங்க, இதான் நம்ம வீடு. வாங்க வாமா சக்தி, பாப்பா. உள்ள வாங்க வாங்க, பை கொடுங்கய்யா. உள்ள வாங்க வாங்க. எங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஏம்மா? நான் போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இதெல்லாம் நம்ம மார்த்தாண்ட வீட்டுல போய் எடுத்துக்கலாமா? எந்த வீடா இருந்தா என்னங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க கிடைச்சிருக்காங்க, இந்த சந்தோஷம் நிலைக்க வேண்டாமா? இருமா, நான் போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க. வாங்கம்மா. இளங்கோ, இதை கொஞ்சம் பத்த வைப்பா. உள்ள போமா, போங்க. வாங்கம்மா. வாங்க உட்காருங்க. வேலு, ஐயா. குழந்தைங்களுக்கு எல்லாம் ஜூஸ் கொண்டு வா. சரிங்கய்யா. வாங்க உட்காருங்க. கொடு, சாப்பிடுங்கம்மா. இந்தாங்கம்மா, எடுத்துங்கம்மா. இல்ல வேண்டாம். அட வாங்கிக்கங்கம்மா. எடுத்துக்கமா சக்தி, இந்தா எடுத்து குடி. என்னமோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்த மாதிரி வேண்டாம் வேண்டாங்கறீங்க. இது உங்க வீடுமா? இந்தாப்பா, நீயும் குடி. நிலா, குடிமா. அம்மாடி, முதல் வேலையா ஜூஸை குடிச்சிட்டு அந்த சிவனேசம் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப அப்பா வாங்கி கொடுத்தோம் பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க. ஏங்க, இந்த Dress நல்லா தானே இருக்கு, இப்படியே இருக்கட்டுமே. இல்ல வள்ளி, நம்ம பிள்ளைங்க இந்த நிமிஷத்துல இருந்து புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. இனிமே அவங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே புதுசா இருக்கணும். பழைய வாழ்க்கையோட பாதிப்பு எதுவுமே இனிமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. போப்பா. அப்பா ஆசைப்படுறாருமா. இந்தாப்பா உனக்கு. இந்தம்மா சக்தி, இந்தம்மா வாங்க, வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வருவீங்க, வாங்க. ஏ இளங்கோ, ரூம காட்டுறா. போப்பா வா, உள்ள போய் மாத்திக்க. என்னங்க எல்லா விஷயத்துலயும் ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? உனக்கு தெரியாது வள்ளி, சிவனேசனை ஞாபகப்படுத்துற ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டு வைக்க கூடாது. தப்பி தவறி விட்டோம்னா அவ்வளவுதான். அப்புறம் அவனை பார்க்கணும், பேசணுங்கிற நினைப்பு வந்துடும். பல காலமா போராடி பிள்ளைங்களை மீட்டிருக்கோம். திரும்பவும் நாம அவங்கள இழந்துடக்கூடாது.
வாங்க வாங்க பாப்பா. பாத்தியா வள்ளி, இப்பதான் பிள்ளைங்க கோடீஸ்வரம் விட்டு பிள்ளைங்களா தெரியுறாங்க. ஏப்பா, நீ போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் எங்க? போய் எடுத்துட்டு வா. அம்மா, நீங்களும் போய் எடுத்துட்டு வாங்க. எதுக்குங்க? சொல்றேன் வள்ளி, போங்கம்மா. போப்பா, போய் எடுத்துட்டு வா. கொண்டு வாப்பா, கொண்டு வாங்க. கொடுங்க கொடுங்க கொடுமா. என்னங்க? கொடு. எதுக்குங்க? என்ன பண்ண போறீங்க? இருவள்ளி, சொல்றேன் வா. என்னங்க? எங்கெங்க எடுத்துட்டு போறீங்க? பேசாம வா. என்னங்க? உங்களை தானே கேக்குறேன். ஹலோ ஐயா என்ன பண்ண போறீங்க? வந்து பட்டு கொடு. என்னங்க? ஐயோ, என்னங்க? என்னடா? ஐயோ, என்னங்க? என்ன பண்றீங்க? சும்மா இரு. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. ஏங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? காரணமாதான் இப்ப நான் எரிச்சது உங்க ட்ரெஸ் மட்டும் இல்ல, சிவனேசனை பத்தின நினைப்பையும் தான். அவனை நீங்க எல்லாரும் அடியோட மறக்கணும். அவளை ஏன் சிவனேசுங்கிற பேரே உங்க மனசுல இருந்து அழிச்சிடணும். இனிமே அவன் வச்ச பேர் உங்களுக்கு வேண்டாம். உன் பேரு உமா மகேஸ்வரி, உன் பேரு பார்த்திபன், உன் பேரு கல்யாணி. இதுதான் உங்க 3 பேரோட பேர் இனிமே. சாரிங்க, குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சக்தி, திலீபன், நிலாங்கிறது வெறும் பேர் மட்டும் இல்ல. இத்தனை வருஷமா அதுதான் எங்க அடையாளம். அதையே மறந்துருங்கன்னு சொன்னா எப்படி முடியும்? ஆமாங்க, நமக்கும் அப்படியே கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. எனக்கு பிடிக்கல. இது சிவனேசன் வச்ச பேரு. அவன் சம்பந்தப்பட்ட எதையுமே என்னால ஏத்துக்க முடியாது. அவனை முழுசா பிள்ளைங்க மறக்கிற அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. அப்பாவை மறக்கணும், அப்பாவை நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை நீங்க தான் அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை எரிச்சிட்டீங்க. ஆனா எங்க அப்பாவோட நாங்க வாழ்ந்த வாழ்க்கை எங்க மனசுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணா கலந்துருக்கே. அது உங்களால என்ன பண்ண முடியும்? போதும், நிறுத்து. என் முன்னாடி அந்த அயோக்கியன் அப்பா அப்பான்னு சொல்லாத. கோவப்படாதீங்க. கொஞ்சம் எங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. அப்பதான் நாங்க எந்த அளவுக்கு குழம்பி போயிருக்கோம், எங்களுக்குள்ள எவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வீடு, வேலை, படிப்புன்னு வாழ்க்கையில பல விஷயங்களை பிரச்சனையே இல்லாம மாத்திடலாம். ஆனா ஸ்விட்ச் போட்ட மாதிரி வாழ்க்கை எப்படி மாத்திட முடியும்? இவ்ளோ காலமா இவர்தான் அப்பா, இதுதான் உலகம்னு நாங்க வாழ்ந்துட்டோம். அவ்வளவு ஈஸியா அதை எங்க மனசுல இருந்து தூக்கி போட முடியுமா? அதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டாமா? அந்த வாழ்க்கையை விட்டு வரவும் முடியாம, இந்த வாழ்க்கையை முழுசா ஏத்துக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு.
பிள்ளைங்களோட நீ சந்தோஷமா வாழ்றத பார்த்து பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்போ இங்க